இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக நாட்டில் பெரிய அளவான பாதிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு மக்கள் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்து விலகி வந்தாலும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் கணக்கெடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம மழை வந்துச்சு, ஒரு இடம் பெயர்ந்தோம், பிறகு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அது ஓரளவுக்கு இயற்கை இதால் நமக்கு ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் தான். ஆனால் அனர்த்தம் ஏற்பட்டது, வீடு இல்லாமல் போனது, உறவினர்கள் இல்லாமல் போனது, அம்மா அப்பா இல்லாமல் போனாங்க, பிள்ளைகள் இல்லாமல் போனாங்க. இந்த மாதிரியான பல குடும்பங்கள், இன்றைக்கும் 80,000க்கும் அதிகமான குடும்பங்கள் இன்னும் இடைத்தங்கல் முகாம்களில், தற்காலிக முகாம்களில், பாடசாலைகளில், கூடாரங்களில் தங்கியிருக்காங்க. யுனிசெஃப் ஒரு கணக்கெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள், பாடசாலை குழந்தைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடைமைகள், புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்கள் இது எல்லாமே இல்லாமல் போயிருக்கிறது. அடுத்த கட்டம் இவர்கள் பாடசாலைக்கு எப்படி போகிறதென்று தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவான கேள்விக்குறியாகி இருப்பதாக யுனிசெஃபினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க ஒரு கணக்கெடுப்பில். இதில் அம்மா அப்பா இழந்தவங்க, சகோதரங்களை இழந்தவங்க, வீடுகள் இழந்தவங்களை எல்லாருமே இதுக்குள்ள அடங்குறாங்க. புத்தகங்கள் இல்லாமல் போனவங்க மட்டும் இல்லை, வீடுகளே இல்லாமல் போனவங்க இருக்காங்க. இவங்களுடைய மனநிலையை மாற்றி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுன்றதெல்லாம் இந்த அளவுக்கு சாத்தியப்படுகின்ற விஷயம் யோசிச்சு பாருங்கள். பெரிய அளவாக மனதளவிலும் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 29,000 வியாபார நிலையங்கள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. எனவே இதிலிருந்து அவர்கள் மீள்றதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலைமை அப்படின்றத மீள் கட்டுமான மூலமாக மக்களுக்கு வீடு ஒன்றை கட்டி கொடுத்து அல்லது அவர்களை மீள குடியமர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் போகலாம்னு சொல்லப்பட்டது. காரணம்னு சொன்னால், ஒரு பாதுகாப்பான நிலம் உருவாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அங்கே வழங்கப்படணும், அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான உதவி அரசாங்கத்தால் என்னதான் அறிவிக்கப்பட்டாலும் அது போய் சேர வேண்டும். காரணம்னு சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட இந்த அனர்த்தம் நடந்து முடிஞ்சு 20 நாட்களை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது இதுவரைக்கும் 4,93,000 குடும்பங்களுக்கு 25,000 ரூபா வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் 2,57,000 குடும்பங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில். எனவே இப்படி இருக்கும்போது எப்போ வீடு கட்டப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் சொந்த வீடுகளில் குடியமர்த்தப்பட போகிறாங்க அப்படின்றது பெரிய கேள்விதான். 2 வருஷத்தை தாண்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு நாளுக்கு நாளான அந்த கணக்கெடுப்புகள், மக்கள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கு. இப்போதான் முழுமையான தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு இடத்துல ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களை இந்த அனர்த்தத்திலிருந்து காப்பாற்றிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி இன்றைய நாள் நான் பார்த்தேன். அதாவது துப்பிட்டி அப்படின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் ஊவா மாகாணத்தில் இருக்க ஒரு பிரதேசம். இந்த பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்த அனர்த்தம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முதல்ல இது தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காரு. இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக மழை பெய்ய போகுது, மழை பெய்து கொண்டு இருக்கு, மக்கள் அவதானமாக இருக்கும், நாம் இருக்கிற பிரதேசம் மண் சரியக்கூடிய பிரதேசம், இந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கி அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து அந்த இடம் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கு. அவர்கள் அவ்வளவு பேரையும் அவர் காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரி ஒரு செய்தி இன்றைய நாளில் பார்க்குறது. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த அனர்த்த நிலவரம் நடந்து கொண்ட நேரத்தில். எனவே இப்போதான் செய்திகளில் நிறைய விஷயங்களை பார்க்க கிடைச்சது. இந்த ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். இலங்கையில் இப்போ விடுக்கப்பட்டிருக்கின்ற மழை எச்சரிக்கையாக இருக்கட்டும், குறிப்பாக மழை எச்சரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நாளை 22ஆம் தேதியிலிருந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நாட்டில் குறையும்னு சொல்லப்படுது. மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு குறையும், வெள்ளம் வருவதற்கான அபாயம் நீக்கப்படுவதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்படுது. ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இன்னும் இருக்கிற மிக முக்கியமான நீர்நிலைகள், 36 நீர்நிலைகளுடைய வான்கதவுகள் பகுதி அளவில் திறக்கப்பட்டிருக்கிறது. காரணம்னா ஏற்கனவே தேங்கியிருந்த நீர்மட்டம் அதனை வெளியேற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களால கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற 99% நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் 99% தாண்டி இருந்தது. எனவே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நுவரெலியா, கண்டி மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. கண்டி வீதி மூலமாக கடுகண்ணாவை வீதியை, அதாவது கடுகண்ணாவை வீதிக்கு அதாவது கடுகண்ணாவை வீதி மூலமாக கண்டிக்கு போகிறவங்க
கடுகண்ணாவை பிரதேசத்தில் வாகனங்களை நிறுத்தி பார்க் பண்ணிட்டு அதில் ஓய்வெடுக்கிறதோ அல்லது அதில் இறங்கி அந்த மண் சரிவு இடம்பெற்ற இடங்களை பார்க்குறது, அங்கே ஃபோட்டோ எடுக்கிற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த காரணம் கொண்டும் கடுகண்ணாவை பிரதேசங்களில் வாகனங்களை பார்க் பண்ண வேண்டாம், அதில் இறங்கவும் வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், மீண்டும் அங்கிருந்து சில கற்கள் விழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில வேளைகள் அந்த பாதை இரவு வேளைகளை மிக அபாயகரமாக இருக்கலாம். மழை பெய்யும் போது அல்லது சாதாரணமான இடத்துல இது ஆபத்துக்குரியது. போர்னிங் அப்படியே போயிடணும். அங்கிருந்து இறங்கியோ வாகனங்களை பார்க் பண்ணி எந்த விதத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதோ அதை பார்வையிடுறதை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அவதானம். கண்டி பக்கம் போகிற நீங்கள். இன்னும் ஒரு செய்தி, இது இப்போ பல இடங்களில் மலையக பிரதேசங்களில் பல இடங்கள் இது அவதானிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பல இடங்களில் திடீரென்று கட்டிடங்கள் வெடிச்சிருக்கு, நிலம் வெடிச்சிருக்கு, நிலம் தாளிறங்கி இருக்கிறது. அதாவது மாத்தளை எல்கடுவா பிரதேசத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற 58 வீடுகள் அப்படியே வெடிச்சிருக்கு. நிலங்கள் வெடிச்சிருக்கு, ரோடுகள் வெடிச்சிருக்கு. இது அனர்த்தத்துக்கு பிறகு இது 2-3 நாளைக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கு. நாட்டில் நாங்கள் போன கிழமை ஒரு விஷயம் பார்த்தோம். நாட்டில் ஆபத்தான இடங்கள், அதாவது அபாயகரமான இடங்கள் இதெல்லாம் பரிசோதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3000 முதல் 4000 இடங்கள் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக நாம பார்த்தோம். இன்றைக்கு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 10,813 இடங்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடங்களில் வரும் இந்த இடங்களில் பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொகை வந்திருக்கிறது. காரணம்னு சொன்னால் பல இடங்களில் மண் சரிவு இடம்பெற்று முடிஞ்சதுக்கு பிறகு தான் அதனுடைய வெடிப்புகள், கட்டிடங்கள் தாளிறங்கியது, கட்டிடங்கள் வெடிச்சது, வீடுகள் வெடிச்சது, பாதைகள் வெடிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களால மக்கள் கொஞ்சம் அச்சமடைந்திருக்காங்க. எந்தெந்த பிரதேசத்தில் வாழலாம், எந்தெந்த பிரதேசத்தில் வாழ முடியாது, இப்போ எங்கே வீடு கட்டலாம், எங்கே வீடு கட்ட முடியாது, இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் மக்களுக்கு இப்போ எழுந்திருக்கு. பல இடங்களை பரிசோதிக்கை செய்யும்படி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதோட 119 நாங்கள் நேற்று நான் வீடியோ பண்ணலை, முந்தின நாள் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 119 தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம், முக்கியமான விடயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி செய்திகளில் நாங்கள் போலீஸார் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இன்றைக்கும் அது தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. இந்த 119 பயன்படுத்தி தவறுதலான தகவல்களை, பொய்யான தகவல்களை வழங்குறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் காவல்துறை தீர்மானித்திருக்கிறது. அதாவது கரண்ட் கட்டானாலும் 119க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நீர் கட்டானாலும் அல்லது எலக்ட்ரிசிட்டி போர்டால் கரண்டை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் அதற்கும் முறைப்பாடு செய்வதற்கு 119 பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக பொய்யான தேவையில்லாத தகவல்களை வழங்குறவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. கவனமா இருங்க, முக்கியமான இலக்கம் அது. அதை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். நேர்மையா நடக்கிற போலீஸ் இந்த இடத்துல கூப்பிட்டு கதைக்க வேண்டிய உறுதி இருக்கா, கேச போடுறியா, அதை போடுறியா, எல்லா கோளாரியும் கேளுங்க. தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட புத்த விகாரை தொடர்பாக இன்றைய நாளில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில், போராட்டத்தில் கலந்து கொண்டு 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேரும் பிணையில விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் அரசாங்கம் இது தொடர்பாக கவனம் எடுக்கப்படுது அல்லது இது தொடர்பான விஷயங்கள் தீர்மானத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் முழுமையான திருப்திகரமான ஒரு விடை அல்லது தீர்வு இன்னும் கிடைக்கப்படலை அப்படின்றது தான் இதில் இருக்க இன்னும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்குது. இது தொடர்பாக கவனங்கள் செலுத்தப்படுது, ஆனால் இன்னும் முடிவெடுக்கப்படலை. இன்றைக்கும் இது தொடர்பான பதட்டமான சூழல் ஒன்று அங்கு காணப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதோட இன்று முதல் காலிமுகத்திடல ஒரு பிரத்யேகமான கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினால, முப்படையினராலும். இப்பொழுது பண்டிகை காலம் அப்படின்றபடியா மக்கள் அதிகமாக கூடுகின்ற பிரதேசமாக காலிமுகத்திடல் இருக்கிறதால இங்கு இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள் அல்லது இங்கு இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்கும் அதனை கவனிப்பதற்குமாகவும் இந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.